ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அதே போல் இந்த செவ்வாய் பகவான் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் பயிற்சி ஆக போகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 வரைக்கும் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்படி இந்த செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க, சரிங்களா? அப்போ அதே போல் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா, செவ்வாய் பகவானுக்கு அப்படின்னா 2 விதமான குணங்கள் இருக்குதுங்க. அந்த 2 விதமான குணங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரால் நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியுங்க. அப்போ நல்லது என்ன, கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாப்பிடிங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் அந்த உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்காரகத்துவம் அப்படின்னா உயிரை எடுப்பாரா அப்படின்னா, உயிரை எடுக்கக்கூடிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகத்துக்கு பவர் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மங்களக்காரகன் அப்படின்னா பொருள்காரகத்தை பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய் பகவான், சரிங்களா? அப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னா பூமிக்கு அதிபதி, இரத்தத்துக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி மண் மனை சம்மந்தப்பட்டதோ திருமண யோகம் சம்மந்தப்பட்டதோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவில் எதுவாக இருந்தாலும் அந்த மங்களகரமான மங்கள ஓசையோட வழிகாட்டி கொடுத்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய் பகவானுங்க, சரிங்களா? அப்படி இந்த செவ்வாய் பகவான் உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் அமைஞ்சிருக்கிறார். அப்படி அமைஞ்சிருக்கும்போது இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் கடக ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடக ராசிக்கு 5ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இந்த செவ்வாய் பகவான் கோச்சார பிரகாரம் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க, சரிங்களா? அப்போது கடக ராசிக்கு 5இல் நின்ற இந்த செவ்வாய் பகவான் நன்மையை கொடுப்பாரா தீமையை கொடுப்பாரா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 5இல் நின்ற இந்த செவ்வாய் பகவான் சத்ரு பயத்தை ஏற்படுத்துவான் முதல்ல. அதாவது சத்ருன்னா யார்? நமக்கு உண்டான எதிரிகள், மறைமுகமான எதிரிகள். அப்போ அந்த சத்துருக்கள்னால அந்த சத்ரு பயம், யார் என்ன எங்கே எந்த நேரத்தில் எப்படி எவர் மூலியத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு
இருக்குங்க. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த 5ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடத்துல இந்த கிரகம் இந்த அளவில் நின்று ஒரு வலிமையான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா, அதே போல் அந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அடுத்தபடி எதை சொல்கிறோம், புத்திரக்காரகன்னு சொல்கிறோம். அப்போது 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் நின்று இருக்கக்கூடியதுனால புத்திரஸ்தானத்தை பாதிக்கும். குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் கரு உண்டாகுமா, கருவை கொடுப்பானா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக கொடுக்க மாட்டார். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாலும் 2 குழந்தையாக இருந்துட்டாலும் 3 குழந்தைகளாக அவங்களுக்கு இருந்துட்டாலும் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை ஸ்தானம் அந்த உங்களுடைய புத்திர பாக்கியங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா ஆபத்துகள், தண்ட செலவு, விரய செலவு, வீண் செலவு, மருத்துவ செலவுகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ செவ்வாய் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், உயிர்காரகத்துவத்தை கெடுப்பான் அப்படின்னா அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லைங்களா, குழந்தைகள் இல்லையா? அப்போ அந்த குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு உயிர், அந்த உயிர்காரகத்துவத்தை கெடுப்பான் அல்லது அழிப்பான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல அந்த செவ்வாய் பவன் அந்த இடத்துல நின்று இருக்கிறாரு. அதே போல் அந்த இடத்துல வந்து பார்க்கும் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் உருவாகக்கூடிய இடம், அதாவது லவ். அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக இந்த காதல் பிரிவினையோ அல்லது பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளோ கட்டாயமாக உண்டு. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்துல நின்ற இந்த செவ்வாய் பகவானால் இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இது போன்ற விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே போல் துக்கம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பான். சரிங்களா? அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த 40 நாட்களுக்கு கடகராசி கடக லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்து ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா கட்டாயமாக பாதிப்புகள் கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அந்த விருச்சிக ராசியில் நின்று செவ்வாய் பகவானுக்கு அப்படின்னா 3 இடங்கள் பார்வை இருக்குதுங்க. அந்த 3 இட பார்வைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 3 இடங்கள் பார்வையினுடைய பலன்கள் நம்ம கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அப்போ விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கடக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8ஆம் இடம். அப்போ கடகராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, ஆயுள் ஸ்தானகம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்டது 8ஆம் இடம். சரிங்களா? அப்போ இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் மறைமுகமானது. சரிங்களா? அப்போ மறைமுகமான நமக்கு செயல்பாடுகள் ஆதாயத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இட பார்வையாக பார்வை பார்க்குறார். அப்போ அதனால என்ன பலன் கிடைக்கும், ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வயசு இல்லைங்களா? அப்போ அந்த ஆரோக்கியத்தை அந்த இடத்துல கெடுப்பான், உயிர்காரகத்துவத்தை கெடுப்பான்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த உயிர்காரகத்தை கெடுப்பான் அப்படின்னா கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி என்ன, 8ஆம் இடத்துல வழக்கு, உங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது பூமி சம்மந்தப்பட்டதோ அல்லது வாகன விபத்து சம்மந்தப்பட்டதோ அல்லது தொழில் சார்ந்த வகையில் எனக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு அங்கே கோர்ட்டில் ஒரு பிரச்சனை ஒரு தடையாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வழக்கு அப்படிங்கிறது எதுவாக இருந்துட்டாலும் இந்த 40 நாட்களுக்கு அதில் ஒரு மாற்றமோ அல்லது ஒரு முன்னேற்றத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த செவ்வாய் பகவான் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு சாதகமான ஒரு முறையில் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல்
இந்த 40 நாட்களுக்கு கடக லக்ன கடகராசிக்காரர்கள் மறைமுகமான செயல்கள் எதை செஞ்சிட்டாலும் உங்களுக்கு அது விளங்கும், கை கொடுக்கும், நல்ல பலனை தேடித்தரும். சரிங்களா? அது போல் பார்த்து பண்ணுங்க. அதே போல் விருச்சிக ராசியிலிருந்து அடுத்த கட்டமாக 7ஆம் இட பார்வை, 7ஆம் இட பார்வையாக எந்த ராசியை பார்வை பார்க்குறார் அப்படின்னா ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது கடக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11ஆம் இடம். இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? லாபஸ்தானகம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானகம் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு. அப்போ லாபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷபராசியை பார்வை பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் லாபத்தை அதிகரிக்கும். அந்த லாபகரமான விஷயங்கள் எதை தொடங்கினாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பாரு, ஆதாயத்தை தேடி கொடுப்பாரு, அனுகூலத்தை உண்டாக்கி கொடுப்பாரு. அப்போ இது போல் அத்தனையுமே உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? முன் சகோதரன். கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு முன் சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்துவான். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு உடல் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்குதுங்க. கட்டி சம்மந்தப்பட்டதோ, ரத்தத்தில் பிரச்சனையோ, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இது போல் ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருந்துட்டாலுமே, ஒரு மூக்கடைப்பாக இருக்குதுங்க, கண்ணில் பிசுறு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துட்டாலோ அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பான். சரிங்களா? அப்போ அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பான். அதே போல் 11ஆம் இடம் அப்படிங்கிறது சித்தப்பா. உங்களுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்கள், உங்கள் அப்பாவுக்கு தம்பி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா, சித்தப்பா அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களையும் இது பாதிக்கும். அப்போ அவங்கள இந்த மாதிரி நேரத்தில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த 40 நாட்களுக்கு நீங்கள் இவங்க எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த போல் எச்சரிக்கையாக இருந்து நல்லதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இட பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது கடக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடக ராசி கடக லக்னத்துக்கு 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ விரயம் அப்படிங்கிறத பார்க்கும் எப்படின்னா, நான் என்ன சொன்னேன், உயிர்காரகத்தை கெடுப்பான், பொருட்காரகத்தை கொடுப்பான். அப்போ விரயம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல 12ஆம் இட ஸ்தானகம் விரயஸ்தானம் அப்படின்னா, அப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்வை பார்த்தா அந்த விரயமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா இதை நாம் இருக்கக்கூடிய அமைதி நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு வகையிலும் இது பாதிக்கும். அப்போ இது எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல போனால், கணவன் மனைவி தாம்பத்திய உறவு, உடல் உறவு சம்மந்தப்பட்ட வகையில் பாதிக்கும். காரணம் என்ன? இந்த விஷயம் அப்படிங்கிறது உயிர்காரகத்துவத்தை பொறுத்தது. அப்போ அந்த இடத்துல அதை கெடுப்பான். அப்போ அதை கெடுக்கும்போது என்ன பண்ணும்? எதிரும் புதிருமாக கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக உருவாகும். அப்போ இது கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக உருவாகும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். குடும்பத்தில் நிம்மதிகள் கெடும். தன்னை தானே வேணால் நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கலாமே தவிர வேறு எந்த விதத்திலும் அந்த இடத்துல சந்தோஷம் அடைகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு கிடையாதுங்க. ஆக இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு நன்மையாக இருக்கா அல்ல தீமையாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லைங்க. கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 40 நாளைக்கு எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. நீங்கள் போகும் பாதை, வரும் பாதை, பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இது போல் அத்தனை இடத்துலையும் பத்திரமாக இருங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.